தேங்க்யூ. ஸோ ராஜா செக்கில் இருந்தால் வைக்கலாம். இப்போ வந்து இப்படின்னு வச்சுருங்க, ராஜா செக்கில் இருக்காரு, இல்லை காயின் இல்லை. இப்போ என்ன பண்ணணும், ராஜாவை நடத்துக்கணும் ரைட்டா. இப்போ இங்கே இருக்கு, இப்போ ரூட் F2 செக் வைக்கணும். நான் சொல்கிறேன் வரிசையாக நீங்கள் காயின் மூவ்னா தெரியுமில்ல, போப்பா ரூட் F2 செக் வைங்க. ரூட் F2 வைங்க பார்ப்போம். F2 ஸ்கொயர் எங்கே இருக்கு முதல்ல, F2 எங்கே இருக்குது, F2 எங்கே இருக்குது, வெரி குட். அந்த ரூப்பை கொண்டு வாங்க. யானை எப்படிமா, வெரி குட், தேங்க்யூ. ரூட் F2 என்ன இருக்குது, என்ன வச்சுருக்கீங்க ராஜாவுக்கு, செக்கு. செக்குன்னு சொல்லுங்க, செக்கு புரியுதா. ரூட் F2 செக்கு, உட்காருங்க. ரூட் F2 செக்கு. நெக்ஸ்ட் வரணும், சரிங்க. இங்கே இங்கே வாங்க, ஒரு பாய் ரூக்கு எங்கே வச்சா செக்கு, போல்ல வை. ரூக்க ஜீவோல வை, ரூக்க ஜீவோல வை பார்ப்போம். பார்த்தியா மூமெண்ட் தெரியல, ரூக்க போய் போவோம். நெக்ஸ்ட் கிளாஸ் ரொம்ப பார்ப்போம் ரைட்டா. இங்கே மூமெண்ட் தெரியாமல் இருக்கீங்க, மிஸ் வரும்போது சொல்லித்தரேன். மிஸ் சொல்லுவாங்க, சொல்லிட்டுருவாங்க. அடுத்த கிளாஸ் மிஸ் வரும்போது உங்களுக்கு செஸ் விளையாட தெரியலன்னா மிஸ் எனக்கு மூமெண்ட் சொல்லி கொடுங்க அப்படின்னு நீங்கள் கேட்கணும். சார் இப்போ வந்து இப்போ வந்து குயின் ராஜா ராணிக்கு வந்து குயின் கிங்னு வைக்கும்போது வந்து இப்போ யானை, அதுக்கப்புறம் பிஷப்பு, நைட்டு, பான் இதுக்கெல்லாம் வந்து எதுக்கு சார் பேர்? இப்போ வந்து யானைக்கு வந்து எலிஃபண்ட்னு பேர் இருக்குது, குதிரைக்கு வந்து ஹார்ஸ்னு பேர் இருக்குது, அப்புறம் வந்து பானுக்கு வந்து சிப்பாய்க்கு வந்து சோல்ஜர்ஸ்னு பேர் இருக்காங்க. எதுக்கு சார் மாற்றி வைக்கணும்? பேர் ஆக்சுவல் பேர் இருக்கும்போது இந்த காயின்ஸுக்கு மட்டும் ஏன் இருக்கு, அதான் இந்த செஸ் காயின்ஸுக்கு ஏன் இந்த பேர் வச்சுருக்காங்க? ராஜாவுக்கும் ராணிக்கும் வந்து கிங்கு குயின் வைக்கும்போது குதிரை, அப்புறம் குதிரை யானைக்குலாம் வந்து எலிஃபண்ட் ஹார்ஸ்னு வைக்காம ஏன் சார் நைட்டு ரூட்னு வச்சாங்க? ஓகே தேங்க்யூ. சிடாம். ஆக்சுவலி ஃபஸ்ட்டு செஸ் வந்தப்போ அதுக்கு பேர் சதுரங்கம்னு பேர். இந்தியாவில் இருந்தது இல்லையா, அதுக்கு பேர் வந்து சதுரங்கம், ராஜா விளையாட்டு. சதுரங்கத்தில் வந்து யார் பவர்ஃபுல்லாக இருப்பாங்க தெரியுமா, ராஜா. ஓல்டன் டேஸில் செஸ் கண்டுபிடிச்சப்ப பாருங்க, செஸ் கண்டுபிடிச்சப்ப எந்திரிக்குமா ஏண்டா யார் பவர்ஃபுல்லாக இருப்பாங்க, ஓல்டன் டேஸில் யார் பவர்ஃபுல்லாக இருப்பாங்க? இப்போ சொன்னேன் பாருங்க, எப்படிங்க டீச்சர் பேசும்போது ஃபுல் ஃபோக்கஸ் இங்கே தான் இருக்கணும் ரைட்டா. ராஜா தான் பவர்ஃபுல்லாக, அந்த காலத்தில் ராஜா தான் கரெக்டா, ராணி கிடையாது இல்லை.